புதுச்சேரி அஜந்தா சிக்னல் அருகே அதித்தி ஓட்டல் எதிரே உள்ள ஒரு மாடி வீட்டில் வாலிபர் ஒருவர் வீட்டில் இருக்கின்ற பொருட்களை தெருவில் வீசியும் தன்னை தானே முகம் கைகளை கீறிக்கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட அலைப்பறை செய்து கொண்டிருந்தார். விரைந்து வந்த பெரிய கடை போலீசார் வாலிபரை மீட்க சுமார் அரை மணி நேரம் போராடினர். அதனைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் பொதுமக்கள் சேர்ந்து அந்த வாலிபரை லாவகமாக பிடித்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் அவர் புதுவையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் +2 வகுப்பு படித்து வருவதாகவும் அவருக்கு வரும் திங்களன்று பள்ளியில் பயிற்சி தேர்வு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் 3 நாட்களாக மன உளைச்சலில் அந்த மாணவர் இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் இன்று மதியம் வீட்டிலிருந்த பொருட்களை வீட்டிலும் வீசி உள்ளார். பயந்து போன அவரது தாய் வீட்டுக்குள் சென்று உள்தாப்பால் போட்டுக்கொண்டு இருந்து உள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த மாணவன் வீட்டிலிருந்த ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து தனது உடல் முழுவதும் கிழித்து கொண்டு அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மீது மாடியில் இருந்த மண் ஜாடிகளை கொண்டு வீசியுள்ளார். இரத்த காயங்களோடு மாணவன் செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.